வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, ஒரு முக்கியமான மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான். அதாவது இந்த மேட்ச் வந்து நம்ம ஃபேண்டசிக்கு எவ்வளவு முக்கியம்னு தெரியல, பட் விளாடக்கூடிய மும்பைக்கா இருக்கட்டும் அண்ட் நம்மளுடைய பஞ்சாபுக்காக இருக்கட்டும், இந்த மேட்ச் வின் பண்ணா அப்படின்னா அவங்க வந்து இந்த டாப் 2ல வந்து ஃபினிஷ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பார்ப்போம் இந்த மேட்ச் வந்து எந்த லெவலுக்கு ஒரு ஃபைனல் போல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு இருக்கக்கூடிய ஒரு மேட்சா தாங்க இருக்கும். அண்ட் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாத நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். எல்லாமே நம்ம சேனல்ல ஃப்ரீயா தான் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மேட்ச் வந்து ஜெய்ப்பூர்ல தான் நடக்கு. ஸோ பிச்சோட பவுண்டரி லைன் வந்து ரொம்பவே சின்னதுதான். ஆஃப் சைடு வந்து 69 மீட்டர் அண்ட் 62 மீட்டர் தான் இருக்கும். ஸோ பவுண்டரி லைனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 சின்ன ஒரு பிச்சா தாங்க இருக்கு. அண்ட் இந்த கிரவுண்ட்ல வந்து பேட்டிங்க்கு ரொம்பவே சாதகமான ஒரு பிச்சுன்னு சொல்லலாம். பேட்டிங் அப்படின்னா இந்த கிரவுண்ட்ல வந்து நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சா தான் இந்த கிரவுண்ட்ல வந்து பேட்டிங் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த லெவலுக்கு இந்த கிரவுண்ட்ல வந்து பேட்டிங்க்கு சாதகமான ரிசல்ட் தான் அதிகமாக வந்திருக்கு. நீங்க பார்க்கலாம், ஒரு லாஸ்ட் நடந்த ஒரு 6 மேட்ச் ரிசல்ட்டை பாருங்க. ஒரு 170 பிளஸ், 180, 200 பிளஸ், 200 பிளஸ், 200 பிளஸ், 200 பிளஸ். ஸோ அப்படின்னு சொல்லி பேட்டிங்க்கு ஃபுல்லா வந்து ஒரு ஃபேவரட்டா இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்டா தான் இந்த பர்டிகுலர் பிச் இருக்கு. அண்ட் ஃபாஸ்ட் ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்குமே ஈக்குவல் சப்போர்ட் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ ஒரு சில பேர் வந்து ஃபாஸ்ட்டுக்கு இருக்கும்பாங்க, பட் அப்படி இல்லை. 3க்கு 2, 7க்கு 3, 3க்கு 3, 7க்கு 5, 8க்கு 4, 5க்கு 7ன்னு சொல்லி ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்பின்னருக்கும் ஈக்குவல் சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஒரு பிச்சா தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால ஃபாஸ்ட் பவுலருக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அந்த டீம்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பிரைமரி மெயின் ஸ்பின்னருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கும். ஓவராலா நமக்கு இந்த பிச்சில் 6 மேட்ச் நடந்திருக்கு. 3 பேட்டிங் ஃபர்ஸ்ட், 3 பேட்டிங் செகண்ட், ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்குது. அண்ட் நம்மளுடைய பஞ்சாப் ஹை ஸ்கோர் அண்ட் லோ ஸ்கோர் ஆர்ஆர். அதிகமாக ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 170 பிளஸ்ல வந்து 4 இன்னிங்ஸும், 190 பிளஸ்ல வந்து 7 இன்னிங்ஸும் வந்திருக்கு. ஸோ பேட்டிங்க்கு சாதகமான பிச் அப்படிங்கிறது இதுல இருந்து நம்ம தெரியலாம். அண்ட் இப்போ நம்மளுடைய பஞ்சாப்போட ப்ரெடிக்ஷன் பார்க்கும்போது பஞ்சாப்ல வந்து பிரியன் சாரியா வந்து தொடர்ந்து ஒரு 3 மேட்ச் ரிசல்ட் வந்து சரியில்லை. அதுவும் அவருடைய எது ஸ்ட்ராங் அப்படின்னு நான் பார்க்குறேன், ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் அவருடைய ஸ்ட்ராங்குன்னு நான் பார்ப்பேன். அந்த 3லையுமே லக்னோ, ஆர்ஆர், டிசி இந்த 3 மேட்சுமே ஒரு ஃப்ளாப்பான ரிசல்ட் கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு நான் பிரியன் சாரியா கிட்ட இருந்து ஒரு 40 பிளஸ் ரன் வரைக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். அதுவும் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா, அதுவும் இன்னைக்கு பேட்டிங் ஃபர்ஸ்டோ பேட்டிங் செகண்டோ, நான் இன்னைக்கு பிரியன் சாரியா கிட்ட இருந்து ஒரு நல்ல ஸ்கோர் வந்து நான் கண்டிப்பா எதிர்பார்க்கிறேன். அண்ட் நம்மளுடைய பிரப்சிம்ரன் சிங் வந்து போத் இன்னிங்ஸ்லுமே நல்லா ஆடக்கூடிய பிளேயர். குறிப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா சேசிங்ல வந்து நல்லா ஆடுவார். ஸோ இன்னைக்கு பஞ்சாப் செகண்ட் பேட்டிங்லாம் பண்ணாங்கன்னா நீங்க பிரப்சிம்ரனுக்கு வந்து நல்லாவே இம்பார்ட்டன்ஸ், தைரியமா நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கலாம். அண்ட் இன்னைக்கு மேட்ச்லயும் ஒரு 30 பிளஸ் ரன் வரைக்குமே அடிச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்கு அடுத்தாப்புல இங்கிலீஷ் நல்ல ஒரு அதிரடியான பிளேயர், வந்தா வருது போனா போகுது அப்படின்னு சொல்லி சுத்தி ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ கண்டிப்பா நம்ம வந்து ஒரு 20ல இருந்து ஒரு 30 ரன் வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர், நான் ஏற்கனவே சொல்லுவேன், பேட்டிங் ஃபர்ஸ்டோ பேட்டிங் செகண்டோ ஐயரோட ஃபார்ம்ங்கிறது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கணிசமான ரன் அடிச்சு கொடுக்குற ஒரு ஃபார்மா தான் இருக்கும் அவர். அதனால நம்ம ஐயரை வந்து கண்டிப்பா நம்மளுடைய டீம்ல வந்து செலக்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால ஐயர் மாதிரியான பிளேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணாம விட்டுறாதீங்க. அடுத்து வாதிரா பேட்டிங் செகண்ட் வந்தது அப்படின்னா நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணுங்க நான் சொல்லுவேன். ஏன்னா எப்பவுமே அவர் வந்து பேட்டிங் செகண்ட் வந்தார் அப்படின்னா ஒரு கணிசமான ஸ்கோர் ஆடி கொடுக்கறதுல வாதிரா வந்து பெஸ்டா இருப்பாரு. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து பேட்டிங் செகண்ட் அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா வாதிராவை ஃபோக்கஸ் பண்ணுங்க. சாசாங் சிங் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா அவ்வளோ சீக்கிரம் ஃபிளாப் ஆக மாட்டாரு. ஸோ கண்டிப்பா பேட்டிங் செகண்ட் அப்படின்னா சாசாங் சிங்கை வந்து நீங்க கண்டிப்பா உங்களுடைய டீம்ல வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. அடுத்து மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் இப்போ பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் ரெண்டுமே அவருக்கு இருக்கிறதுனால நீங்க கண்டிப்பா வந்து ஸ்டோய்னிஸை வந்து கன்சிடர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு ஃபார்முக்குள்ள வந்து லாஸ்ட் மேட்ச் ஆடி கொடுத்தாரு. அந்த காரணத்தினாலே நம்ம வந்து கண்டிப்பா நம்ம மார்க்கஸ் ஸ்டோய்னிஸை வந்து கன்சிடர் பண்ணியே நம்ம ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். ஏன்னா ஓவர் பவுலிங் பண்றாரு. ஓவர் பவுலிங் பண்ணலன்னா கூட நம்ம பெருசா
கன்சிடர் பண்ண தேவையில்லை அப்படிமே. பட் ஓவர் பவுலிங் பண்ணும்போது அவர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்ல நமக்கு வந்துருவாரு. அண்ட் ஒமர் சாய் அந்த டீமோட ஒரு முக்கியமான ஒரு பவுலரா இருக்கிறாரு. ஏன்னா 4 ஓவர் வந்து கம்ப்ளீட்டா பவுலிங் பண்ணிடுறாரு. ஸோ நம்ம கண்டிப்பா ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஒருவேளை இன்னைக்கு பும்ரா, ட்ரெண்ட் போல்ட் நல்லா விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா நம்மளால சொல்ல முடியாதுல்ல. ஸோ அப்படி எடுக்கும்போது ஒரு நல்ல ஒரு நமக்கு வந்து விக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அப்போ ஆப்போனண்ட் டீம்ல உள்ள எல்லா இப்போ பஞ்சாப்ல விக்கெட் போச்சு அப்படின்னா நமக்கு வந்து இவருக்கு வந்து பேட்டிங் ஆடி ஒரு 20 ரன் அடிச்சு கொடுத்தா கூட அது வந்து ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நம்ம கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். யான்சன் அவருடைய லாஸ்ட் மேட்ச் ஆட போறாரு. ஸோ எல்லா மேட்சுமே ஒரு விக்கெட்டாச்சும் எடுத்து கொடுத்துருவாரு. ஸோ 4 ஓவர் பவுலிங் பண்ணுவார். ஸோ முக்கியமான ஒரு பவுலர். சிங்கு லாஸ்ட் 2 மேட்சா சொதப்பிக்கிட்டே இருக்காரு. ஸோ இல்ல முதல்ல இருந்த மாதிரி இல்லை சிங்கு. பட் அவர் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு. செகண்ட் பவுல் பண்ணா கொஞ்சம் வீக்கா தான் இருப்பாரு. இருந்தாலும் நம்ம வந்து கண்டிப்பா சிங்கு, யான்சன் இந்த மாதிரி பவுலர்ஸ்ல ரிஸ்க் எடுக்க முடியாது. சஹால் மேபி இன்னைக்கு ஆடலாம். ஸோ ஹார்பிட் பார் நான் சொல்லியிருக்கேன், விக்கெட் டேக்கிங் பவுலர் அப்படின்னா அது ஹார்பிட் பார் தான். ஸோ அவரை பத்தி யாருமே பெருசா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பட் அவர் சைலண்டா விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர்ல தான் வந்து ஹார்பிட் பார் இருப்பாரு. ஸோ அதனால நீங்க அவரே கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. கிராண்ட் லீக்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். அண்ட் துபே ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்பின்னர். சஹால் விளையாடாதனால லாஸ்ட் மேட்ச் ஆடினாரு. இன்னைக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. சஹாலா இல்லை இவங்களை எடுத்துட்டு வர போறாங்களா நமக்கு தெரியல. ஸோ 2 பேரோட இதை நான் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அண்ட் மும்பை இந்தியன். ஸோ யாரெல்லாம் மும்பையை வந்து நம்ம குறைச்சு மதிப்பிட்டோம், மும்பைன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படிலாம் நிறைய பேர் சொன்னாங்க. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சில நம்பிக்கை இருந்தது. மும்பை, சென்னை மேலாம் எனக்கு நம்பிக்கை உண்டு. எப்படி இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்கான டீமா கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு நம்பினேன். அதே போல கம்பேக் கொடுத்தாங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்சிபி டீமுக்கே ஆப் வச்சிருவாங்க போல. நம்மளுடைய டீமுக்கே பாத்தீங்கன்னா பிளே ஆஃப் வந்தாலும் பரவாயில்ல, டாப் 2 பிடிச்சிருவாங்க போலங்கிற மாதிரி நிலைமையில இருக்கு. ஸோ பாப்போம் என்ன நடக்குது. இந்த ஐபிஎல்லே ஒரு விசித்திரமா இருக்கு. ஆல்ரெடி 6வது கப்பு வாங்கிறோம்னு சொல்லி அவங்க ஓனர்லாம் காமிக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றும் புரியல. ரோஹித் சர்மா பட்டா உண்டு, இல்லைன்னா கிடையாது. ஹிட் ஆறு மிஸ் அவ்வளவுதான். நீங்க ரோஹித் சர்மா எடுத்தீங்க அப்படின்னா அவர் அடிச்சா நீங்க வின்னு, இல்லைன்னா தோல்வி, அந்த மாதிரி தான் வரும். ஸோ ரோஹித் சர்மா வந்து நம்புறது நம்பாது உங்க கையில இருக்கு. பட் என்னோட ஒரு வீக்னஸ் இருக்கு ரோஹித் சர்மா. அவரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் பால்ல நிறைய வாட்டி விக்கெட் விடுறாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா யான்சன் அண்ட் சிங் இருக்காங்க. ஸோ ஆப்பு வைக்கிறதுக்கு ரெடியா காத்துட்டு இருப்பாங்க. அது ஒருவேளை அவங்க 2 பேர் பால இன்னைக்கு நல்ல நேரத்துக்கு ஃபேஸ் பண்ணிட்டார் அப்படின்னா சொல்ல முடியாது. ஸ்கோர் வந்து எங்கேயோ எகிரிடும். அப்படி ஸ்கோர் பண்ண முடியலன்னா அவ்வளவுதான், அவுட் ஆகி விட்டுருவாங்க. ரிக்லட்டன் நல்ல ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்கிறாரு. எல்லா மேட்சுமே ஒரு கன்சிஸ்டன்சியான ஸ்கோர் அடிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. பேக் டு பேக் வந்து ஸ்கோர் பண்றாரு. விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அண்ட் வில் ஜாக்ஸும் அதே போலதான். மேட்சுக்கு மேட்ச் வந்து மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிடுறாரு. ஸோ அதனால நம்ம கண்டிப்பா அவரை வந்து மிஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா பேட்டிங்ல ஒன்றும் பண்ணாத அன்னைக்கு என்ன பண்றாரு, 2 கேட்சை பிடிச்சி விட்டுருந்தாரு. இல்ல அப்படின்னா ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துறாரு. அதனால நம்ம வில் ஜாக்ஸ் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி ஆகணும். அண்ட் சூரியகுமார் யாதவ் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கோ செகண்ட் பேட்டிங்கோ சூர்யா இல்லாத டீமே நீ கிடையவே கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், எஸ்ஆர்ஹெச் கூட மட்டும்தான் ஒரு 26 அப்படிங்கிற ஒரு லோ ஸ்கோர் அடிச்சாரு. எப்படி 26ங்கிறத மீதி எல்லா மேட்சுமே ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்த பிளேயர் அப்படின்னா அது வந்து நம்ம சூர்யா தான். ஸோ நான் சூர்யாவை பாப்ல ட்ரை பண்ண ஒரு மேட்சுமே தோக்கல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அண்ட் திலக் வர்மா இந்த சீசன் ஒரு சில மேட்ச் பேட்டிங் வாய்ப்பு நல்லா கிடைச்ச அன்னைக்கு நல்லா ஆனாரு. ஒரு சில மேட்ச் வந்து கொஞ்சம் சரியா ஆட முடியல. பட் எல்லா மேட்சுமே நல்ல வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். பட் லோ பர்சன்டேஜ்ல கிராண்ட் லீக்ல நம்ம தைரியமா ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணக்கூடியதுல வந்து பாத்தீங்கன்னா சூர்யாலாம் நம்ம திலக் வர்மாலாம் இருக்காரு. ஸோ கண்டிப்பா நீங்க கிராண்ட் லீக்லலாம் நீங்க தைரியமா ரிஸ்க் எடுத்து வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் பவுலு செகண்ட் பேட் இந்த காம்பினேஷன்ல வந்தா நீங்க கண்டிப்பா ஹர்திக்கை வந்து நம்பி ட்ரை பண்ணலாம். அதுவே அப்படி வரல அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பார்த்து கவனமா ட்ரை பண்றது உங்களுடைய கையில தான் இருக்கு. சரிங்களா? ஏன்னா அந்த காம்பினேஷன்ல தான் அவர் வந்து நல்லா ஆடுவார். அதனால சொன்னேன். நமந்தீர் பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்தா ஏதாச்சும் ஒரு சில மேட்ச்ல வந்து கிராண்ட் லீக்ல வந்து கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா அவருடைய பெரிய ஸ்ட்ராங்கே பேட்டிங் ஃபர்ஸ்ட் வர்றதுல தான். ஸோ அதனால அந்த இதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். அடுத்ததா சாண்டர் லாஸ்ட் மேட்ச் வந்து இந்த அவரை எடுத்ததுக்கு அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுது அப்படின்னா அது வந்து லாஸ்ட் மேட்சா தான் இருக்கும். ஒரு பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாரு. கண்டிப்பா 4 ஓவர் பவுலிங் பண்ணிடுவாரு சாண்டர். அண்ட் ஆப்போனன்ட் டீம்லயும் பாத்தீங்கன்னா நிறைய ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனும் இருக்கிறாங்க. பிரப் சிம்ரனு, ஸ்ரேயஸ் ஐயர், இங்கிலீஷ், ஸ்டோயினிஸ், ஷாசாங் சிங் அப்படின்னு சொல்லி 5 ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்கிறாங்க. ஸோ சாண்டரோட டேவா இன்னைக்கும் மேபி இருக்கலாம். விக்கெட் எடுக்கலன்னா கூட எக்கனாமிலாம் பயங்கரமா பண்ணி மும்பை வின் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு பிளஸ்ஸா இருப்பார். பட்
நான் வந்து 5 ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்கும்போது கண்டிப்பா 1ல இருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் நம்புறேங்க. அண்ட் தீபக் சகார் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் நீங்க கிராண்ட் லீக்ல. ஏன்னா மேட்சுக்கு மேட்ச் பாத்தீங்கன்னா 40 ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுக்கறதுல தீபக் சகார் ரொம்ப கெட்டிக்காரா இருக்காரு. லாஸ்ட் ஒரு 6-7 மேட்ச் ரிசல்ட்டை நம்ம பார்க்கும்போது ஸோ அண்டர் வேல்யூடு பெர்ஃபார்மா பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அண்ட் ட்ரெண்ட் போல்ட், பும்ரா இந்த 2 பேரையும் நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. கண்ணை மூடிட்டு அவங்க 2 பேரையும் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. வேற வாய்ப்பே கிடையாது அவங்கள டிராப் பண்ணணுமா டிராப் பண்ண வேணாமா அப்படின்னு. குறிப்பா பாருங்க 2 பேரும் மாத்தி மாத்தி வந்து இவரு 4 விக்கெட்னா இவர் 3 விக்கெட், இவர் 2ன்னா இவர் 3, இவர் 2ன்னா இவர் 2, இவர் 3னா இவர் 1ன்னு சொல்லி மாத்தி மாத்தி விக்கெட் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க 2 பேருமே. ஸோ 2 பேரையுமே கண்டிப்பா ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் கரண் சர்மா ஒரு லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா அந்த டீம்ல இருக்கக்கூடிய 2வது மெயின் ஸ்பின்னரா இருக்காரு. ஸோ மோஸ்டா எல்லாரும் என்ன காம்பினேஷன்ல வருவாங்கன்னா ட்ரெண்ட் போல்ட், பும்ரா, மிச்சல் சாண்டர் இந்த காம்பினேஷன், இல்லைன்னா ட்ரெண்ட் போல்ட், பும்ரா, தீபக் சகார், இல்லைன்னா ட்ரெண்ட் போல்ட், பும்ரா, கரண் சர்மா இந்த மாதிரி காம்பினேஷன் வைஸ்ல தான் எல்லாருமே வருவாங்க. அண்ட் நான் இன்னைக்கு ஸ்மால் லீக்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பிளேயர் ரோஹித் சர்மா, ரிக்லட்டன், சூர்யா, வில்ஜாக்ஸ், பும்ரா, ட்ரெண்ட் போல்ட், தீபக் சகார். ஹர்திக் பாண்டியாவை நான் ஏன் இதை கொடுக்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுலு செகண்ட் பேட் இந்த காம்பினேஷன்ல இன்னைக்கு மும்பை வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா நான் ஹர்திக் பாண்டியாவை இல்லாம நான் டீம் எடுக்க மாட்டேன். அதுவே ஃபர்ஸ்ட் பேட்டு செகண்ட் பவுல் அப்படின்னா நான் வந்து ஹர்திக் பாண்டியாவை கொஞ்சம் எடுக்க வேண்டாங்கிற லிஸ்ட்டை நான் வைப்பேன். பிரியன் சாரியா, பிரப்சிம்ரனே, ஸ்ரேயஸ் ஐயர், இங்கிலீஷ், சிங்கு, யான்சன், ஹார்பிட் பார் இந்த 7 பேரையும் நான் வந்து பஞ்சாப் டீம்ல இருந்து செலக்ட் பண்றேன். இங்க இது வந்து எம்ஐ, இது வந்து பிபிகேஎஸ்ல இருந்து நான் ட்ரை பண்றேன். லோ பெர்சன்டேஜ்ல நான் நல்லா பார்க்கக்கூடிய பிளேயர் ரோஹித் சர்மா, திலக். ஏன்னா மோஸ்டா எல்லாருமே ரிக்லட்டனு, சூர்யா, ஹர்திக் இந்த மாதிரி தான் ஃபோக்கஸ் பண்றோம் நம்மளே. ஸோ ரோஹித் சர்மா, திலக் கொஞ்சம் எல்லாருமே கம்மியாக தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ அந்த இதில் சொல்றேன். அங்கே ஒமர் சாய், வாதிரா. ஸோ செகண்ட் பேட்டிங் பண்ணிட்டு நீங்க பஞ்சாப் சேசிங் பண்ணாங்க அப்படின்னா வாதிரா இல்லாம டீம் செட் பண்ணாதீங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயஸ் ஐயர், ஸ்ரேயஸ் ஐயர், சூர்யா, ஹர்திக் பாண்டியா, பும்ரா இந்த 4 பேருக்குமே பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கு. நீங்க யாரை போடுற போறீங்கிறது தான் முக்கியம். ஒருவேளை இன்னைக்கு நீங்க ஸ்ரேயஸ் ஐயரையும் சூர்யாவை போட்டீங்க அப்படின்னா அந்த 2 பிளேயர்ஸ் வந்து ஹர்திக்கு, பும்ராவை விட நல்ல பாயிண்ட் வாங்கி கொடுத்தா நீங்க வின் பண்ணுவீங்க. ஸோ இந்த 4 பேர் தான் மோஸ்டா எல்லாரும் போட போறாங்க. இதுல நம்ம போடுற 2 பிளேயர்ஸ் தான் டாப் 2 ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா அது ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமா ட்ரை பண்ணிக்கோங்க. கிராண்ட் லீக்ல நான் இன்னைக்கு என்னோட கிராண்ட் லீக்ல ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, தீபக் சகார், ஸ்டோயினிஸ், யான்சன் இந்த 5 பேரையும் நான் இன்னைக்கு என்னுடைய பர்சனலா நான் விளையாடக்கூடிய கிராண்ட் லீக் டீம்ஸ்ல நான் ட்ரை பண்ண போறேன். ஸோ நீங்களும் உங்களுடைய டீம்ஸ் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி எல்லாமே ஐபிஎல் முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம ரொம்ப செலவுன்னு போட்டு ப்ரெடிக்ஷன் பண்ணோம் அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்ச். ஸோ ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் நடக்கக்கூடிய மேட்ச்ல கொஞ்சம் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணுறது நமக்கு நல்லது. ஸோ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.